ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பண்டிகை சமயங்களில் நம்ம பூக்கள் வாங்கி வைப்போம். பூக்களோ பூஜை பொருட்களோ நம்ம பாதுகாத்து வைக்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய டாஸ்க். இந்த மாதிரி பண்டிகை சமயத்தில் நம்ம வாங்கி வர பூக்களை இப்படியே கேரி பேக்லேயே நம்ம வச்சிட்டோம்னா பூக்கள்லேருந்து வர அந்த வேர்வை நீர் பூக்களை சீக்கிரம் அழுகி போக வச்சிரும். அதுக்காக அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று டிஷ்யூ போட்டு வைங்க, இன்னொன்று இந்த மாதிரி உடன் ஸ்பூன், நம்மளுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது கிடைக்கிற ஸ்பூன்ஸ், அதையும் உள்ளார போட்டு வச்சிங்கன்னா பூக்களில் உள்ள தண்ணீரை அது உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி நம்ம வாங்கின பூக்களை கேரி பேக்ல இருந்து மாத்திடுறது நல்லது. இல்லை நீங்க கேரி பேக்ல தான் வைப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூஸ் போட்டு வைங்க. அப்படியே வைக்காம அதை கமுத்து போட்டு வச்சிங்கன்னா அதுல இருக்க தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சு அந்த டிஷ்யூஸ் உறிஞ்சிக்கும். இது எனக்கு ஒரு பூக்காரர் சொல்லி கொடுத்த இது மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது 1 மாதம் ஆனாலும் அந்த பூக்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத நான் பயன்பெற்றிருக்கேன். அதனால இந்த டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உடன் ஸ்பூனையும் அதுக்குள்ளார போட்டு வைங்க. எதுவுமே பொருட்களை உடன் ஸ்பூன் போட்டு வச்சிங்கன்னா அந்த இது கெட்டு போகாம இருக்கும். இப்ப நான் இதுல இருந்து எடுத்த கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப பூக்களை இந்த மாதிரி போட்டு தலைகீழ கமுத்து வச்சிங்கன்னா வாடாம இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சாம்பிராணி எல்லாம் வாங்கினோடனே அதோட டப்பால இருந்து அதை பேக் பண்ணி வர பாக்ஸ்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உடைஞ்சு போகாம இதுல இருக்க சாம்பிராணி கீழே கொட்டாம நல்லா பார்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாம்பிராணி வேணுனாலும் இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுல இருக்க சாம்பிராணியோட நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி வாங்கி போடும்போது நல்ல மணமா இருக்கும் வீடு. இது மாதிரி ஒரு டப்பால போட்டு நல்லா பேக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உடையாம வாசமும் போகாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே போலதான் ஊதுபத்தி நம்ம வாங்கிட்டு வந்தோடனே அந்த ஊதுபத்தி இருக்க அட்டைப்பெட்டில இருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல போட்டு நல்லா டைட்டா மூடி வச்சிட்டீங்கன்னா இந்த ஊதுபத்தி நமத்து போகாமலும் வாசம் வெளியில போகாமலும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இத நீங்க பொருத்தும் போது இதுல லைட்டா சென்ட் ஸ்ப்ரே பண்ணியோ இல்ல ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியோ பொருத்தி வைக்கும் போது நீண்ட நேரம் எரியும். இந்த ஊதுபத்தி ஸ்டிக்ல வேப்பெண்ணையோ அல்லது விக்ஸோ தடவி ஈவினிங் டைம்ல ஏத்தும் போது கொசுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க.